Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி போல் புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நான் 200 கிராம்ஸ் மஷ்ரூமை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். தனிமிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மசாலா வந்து நமக்கு பச்சை வாசம் போகணும், கருகாமல் இருக்கணும். அதுக்காக இந்த கிரேவிக்கு நம்ம தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு போட போகிறோம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா அனுஷா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.